Good evening friends. PGTRB மேத்தமேட்டிக்ஸில் 10th யூனிட்டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து டி டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு 50 MCQs பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் ஏ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் செகண்ட் சென்ட்ரல் மொமெண்டம், அதாவது பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் செகண்ட் சென்ட்ரல் மொமெண்டம் அப்படின்னா μ1 μ2 μ3 பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் செகண்டு சென்ட்ரல் மொமெண்ட்னா μ2 கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பி, ஆப்ஷன் பி என்கியூ, ஆப்ஷன் சி என்பிக்யூ, ஆப்ஷன் டி என்பிக்யூ கியூ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கடன் ஆன்சரு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், இன் ஏ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் β1, அதாவது β1னா கர்டாசிஸ் β1 β2 படிச்சிருப்போம். அதில் இந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் β1 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ β1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 q மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என்பிக்யூ. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, இன் ஏ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கியூனஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ கியூனஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பி மைனஸ் கியூ, ஆப்ஷன் ஏ பி மைனஸ் கியூ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன்று, இன் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்டம் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அபவுட் ஆரிஜினை பொறுத்து மொமெண்டம் ஜென்ரேட் ஃபங்க்ஷன் என்ன இன் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று, இனி பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். மீன்ன்றது என்பி, வேரியன்ஸ்ன்றது என்பிக்யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதோட பெருசாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் வந்து வேரியன்ஸோட பெருசு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், என்பி கிரேட்டர் தென் என்பிக்யூ. அடுத்து சிக்ஸ்த் ஒன்று, த மொமெண்டம் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். மொமெண்டம் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாகவே நம்ம இ பவர் லேம்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இ பவர் லேம்லா இன்ட்டு இ பவர் டி மைனஸ் 1, இ பவர் லேம்லா இன்ட்டு இ பவர் டி மைனஸ் 1 அப்படின்றது மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து செவன்த் ஒன், த வேரியன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், த வேரியன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். And option C b square b minus a whole square divided by 12, b minus a whole square by 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல ஒரு ஆன்சர் இருக்குது, a plus b by 2. ஸோ a plus b by 2ன்றது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன், வேரியன்ஸ் வந்து b minus a whole square divided by 12. அடுத்து எய்த் ஒன்று, மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆப்ஷன் ஏ இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்றது மொமெண்டம் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து நைன்த் ஒன்,
the covariance of ax plus by comma cx plus dy is equal to, so covariance அப்படி பார்த்தீங்கன்னா ax plus by cx plus dy வந்ததுனாவே நம்மளுக்கு அது ஸ்கொயர் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். AC into sigma x square plus BD into sigma y square plus AD plus BC into covariance of XY. ஷார்ட்டாக இது வந்து A square plus B square plus 2AB இந்த ஃபார்மெட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். AC sigma square BD sigma y square plus AD plus BC covariance of X comma Y. அடுத்து 10th ஒன்று, இனி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக்கல். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் பியோட வேல்யூயும் கியூயோட வேல்யூயும் அது ஆஃப் ரேஞ்சில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது சிமெட்ரின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி பி ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு 1/2 என்ற கரெக்டான ஆன்சர். அடுத்து 11, இனி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் காமா 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமா 2 அப்படின்றது β1 - 3 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ காமா 2 அப்படின்னாலே அது β2 தான். ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல β2 - 3 வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. β2 - 3 அப்படின்றது காமா 2 இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதே மாதிரி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் காமா 1 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம β1 பார்த்துக்கோம். ஸோ காமா 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரூட் ஆஃப் β1 தான் காமா 1 சொல்கிறோம். ஸோ இனி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் காமா 1 இஸ் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா q மைனஸ் பி டிவைட் பை ரூட் ஆஃப் npq அப்படின்னு கரெக்டான ஆன்சர். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். Thirteenth question. The characteristic function for binomial distribution is option B q plus p into e power it power n. Option B q plus p into e power it whole power n அப்படின்றது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் உடைய கேரக்டர் ஃபங்க்ஷன். அடுத்து characteristic function for normal distribution. Character function for normal distribution. E power I into mu t minus sigma square t square divided by 2. Option B அப்படின்றது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அடுத்து Pauli coefficient of Qness. Pauli coefficient of Qness is option A Q3 plus Q1 divided by 2 median minus 2 median divided by Q3 minus Q1. So option A correct answer. அடுத்து 16 covariance of xy equal to 0, then E of x into E of y. Covariance xy 0 இருந்தா the answer E of x into E of y இருக்கும். 17th one covariance of x plus a comma y plus b அப்படின்றது என்னன்னா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஒய் ப்ளஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளா இல்லை, தனித்தனியாக இருக்கிறதுனால அதுக்கு ஆன்சர் வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18
covariance of x minus x bar divided by sigma x, comma, covariance of x comma x bar divided by sigma x, comma, y minus y bar divided by sigma x equal to option A 1 by sigma x into sigma y. Covariance of xy என்றது இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 19th ஒன்று, மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனாகவே ஸ்கொயர் ஸோ 2 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது அதனுடைய மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா n அண்டு 2n, n அண்டு 2n. அடுத்து 20th, which of the following is incorrect in the psi square distribution? Option A, psi square used to test of goodness fit. So option A correct. Option B, v tends to infinity, then psi square becomes a normal distribution. So option B incorrect. Option C, the number of degree of freedom is psi square compute m cross n matrix continuous table is m minus 1 into n minus 1. So option C incorrect. அடுத்து option D, mean and variance are equal. So psi square distribution mean and variance not equal. So option D தான் இதுக்கு தவறான ஆன்சர். கேட்கப்பட்ட கேள்வி வந்து இன்கரெக்ட். அடுத்து ரெக்ரேஷன் லைன் y on x is, y on x என்னவே சிக்மா y மேலே வரணும், சிக்மா x கீழே வரணும். ஸோ ஆப்ஷன் பி, y on x y minus y bar equal to r into sigma y divided by sigma x into x minus x bar. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22, the mean of uniform distribution. அடுத்து கொஷின் நம்பர் 6லேயே பார்த்துருப்போம். the mean of uniform distribution வந்து a plus b by 2. ஸோ அது வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா b minus a whole square by 12. ஆப்ஷன் டி அப்படின்றது. மீன் அப்படின்னா a plus b by 2, வேரியன்ஸ் வந்து b minus a whole square by 2. அடுத்து fourth momentum of uniform distribution. ஸோ fourth momentum ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பவரில் 4 வரணும். b minus a whole power 4 by 80 அப்படின்றது fourth ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து இனி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா 2 அண்டு காமா 2. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் பீட்டா 2 காமா 2 அப்படின்றது 9/5, minus 6/5. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 25, இனி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா 1 அண்டு காமா 1, பீட்டா 1 அண்டு காமா 1. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்குன்னா 0 ஆகிடும். பீட்டா 1 0, therefore root of beta 1 0 வரும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26, in a gamma distribution the probability density function f of x equal to e power minus x lambda power x minus lambda x power lambda minus 1 divided by gamma lambda, where ஸோ அந்த இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனுடைய இன்டர்வல் பீடிஎஃப் ஃபங்க்ஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஆப்ஷன் பி 0 less than x less than infinity. ஆப்ஷன் சி 0 less than or equal to x less than or equal to infinity. ஆப்ஷன் டி x greater than 0. ஸோ சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0 to infinity, 0 less than x less than infinity கரெக்டான ஆன்சர். அடுத்து காமா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் காமா லேம்டா.
ஸோ காமா லேம்லா ஆன்சர் எனக்கு கேட்டிருக்கேங்க. ஸோ காமா லேம்லா ஆல்ரெடி நம்ம படிச்சிருவோம். 0 to infinity e power minus x power lambda minus 1 into dx அப்படின்றது காமா லேம்லாவுடைய ஆன்சர். காமா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இது கரெக்டான ஆன்சர். அடுத்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன். மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ காமா டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் மீனும் வேரியன்ஸும் ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுமே லேம்லான்னு வச்சுட்டோம்னா லேம்லான்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து காமா டிஸ்ட்ரிபியூஷன் μ2 and μ3, அதாவது செகண்ட் மொமெண்டம் தேர்ட் மொமெண்டம். ஸோ செகண்ட் மொமெண்டம் நமக்கு தெரியும் வேரியன்ஸ்னு, தேர்ட் மொமெண்டம் அதோட ஒன்று அதிகமாக இருக்கும். ஸோ இதன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேம்லா ட்ரூ லேம்லான்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து இன்னைக்கு காமா டிஸ்ட்ரிபியூஷன் β1 and β2, β1 and β2, கொஸ்டின் நம்பர் 30. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. β1 அப்படின்னா 4/λ, β2 அப்படின்னா 3 + 6/λ. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து மொமெண்டம் ஜெனரேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன். காமா டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ 1 - t பவர் லேம்லா மைனஸ் லேம்லா, 1 - t பவர் மைனஸ் லேம்லா அப்படின்றது காமா டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா அதில் ஐ சேர்ந்து வரும். ஸோ பாருங்கள் ஆப்ஷன் சி 1 - it பவர் மைனஸ் லேம்லா அப்படின்றது இதோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அடுத்து மீன் டிவியேஷன் அபவுட் மீன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் டிவியேஷன் அபவுட் மீனை பொறுத்து அப்படிங்கும் போது என்னென்ன வச்சுக்கோங்க, b - a/4, b - a/4. அடுத்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இன்டர்வல் 0,1. நம்மளுக்கு தெரியும் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனாலே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று தான். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா a + b/2. ஸோ இங்கே ரெண்டு இன்டர்வல் 0,1 கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆட் பண்ணி கூட்டோம்னா 1/2. வேரியன்ஸ் b - a/12. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும். 1/2, 1/12 அப்படின்றது மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் 0,1. நெக்ஸ்ட்டு 35. ஃபார் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் -a, then the mean and variance. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் மாதிரி தான், அங்கே 0,1 கொடுத்தாங்க, -a, a கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மீன் -a + a ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0,a²/3. a²/3 இது மாதிரி போட்டு பார்க்கணும். b - a/2/12 போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2a² வரும், 2² 4/12 வந்து கேன்சல் ஆகும்னா 3 வரும். ஸோ a²/3 அப்படின்றது வேரியன்ஸ், மீன் அப்படின்றது 0. அடுத்து 36. The probability density function of standard normal variate is. probability density function எது கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட், அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு நார்மல் வேரியேட் வேறு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/√5 e power -1/2 into z². அது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 36க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 37. இனி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் β1 and β2. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கர்டாசிஸ் β1 β2 என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0,3. அடுத்து the point of inflection of the normal distribution of the curve f of x. the point of inflection அப்படின்றது 1/σ into √5 e power -1/2. 1/σ √5 e power -1/2. ஆப்ஷன் பி கரெக்டு.
அடுத்து the quartile division, mean division, standard deviation of the normal distribution 10:12:15. Option D correct. அடுத்து momentum generating function of standard normal variate. Standard normal variate momentum generating function. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா e பவர் மியூ டி ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்றது இது மொமெண்டம் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆப்ஷன் சி பாருங்கள், இ பவர் டி ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோடைய மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ 40க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இனி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்டம் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அபவுட் மீன். ஸோ மீனை பொறுத்து என்ன, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மொமெண்டம் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அபவுட் மீன். ஸோ ஆப்ஷன் பி இ பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2, அங்கே மியூ டி வராது. ஸோ த ஆன்சர். நெக்ஸ்ட் எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் psi ஆஃப் ஒய். எரர் ஃபங்க்ஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எரர் ஃபங்க்ஷன் 2/√5 0 to 5 e power minus y square into dy. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 2/√5 integral 0 to y e power minus y square into dy. That is called error function of normal distribution. அடுத்த mean and variance of Sudenski distribution. Sudenski distributionல mean and variance. ஆப்ஷன் சி. Sudenski distributionல mean வந்து 0, variance வந்து n/n-2. நெக்ஸ்ட் பீட்டா 1 பீட்டா 3. பீட்டா 1 and பீட்டா 3 the Sudenski distribution. ஆப்ஷன் ஏ 0,3. ஆப்ஷன் ஏ 0,3. Next, the mean of beta distribution for first kind. First kind நாவே மீன் வந்து என்ன வச்சுக்கோங்க, first kind m/m+n அப்படின்றது பீட்டா ஃபர்ஸ்ட் கைண்டோடைய மீன். நெக்ஸ்ட் ஹார்மோனிக் மீன் ஆஃப் பீட்டா ஃபர்ஸ்ட் கைண்ட். ஹார்மோனிக் மீன் அப்படின்னா m-1/m+n-1. ஆப்ஷன் பி m-1/m+n-1. அடுத்து 47, the beta first kind f of x 1/beta u, v x power mu minus 1 1 minus x whole over gamma minus 1 is. ஸோ பீட்டா ஃபர்ஸ்ட் கைண்டோட இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஸோ பீட்டா ஃபர்ஸ்ட் கைண்டுக்கான இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ ஆப்ஷன் சி 0 <x <1. 0க்கு 1க்கு இடையில தான் இருக்கும், ஈக்குவல் டு வராது. ஸோ அடுத்து பீட்டா செகண்ட் கைண்டு. ஸோ பீட்டா செகண்ட் கைண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்டர்வல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பீட்டா செகண்ட் கைண்டோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to infinity, பிட்வீனில் 0 <x <infinity. ஃபஸ்ட்டு கைண்டுனா 0 <x <1, செகண்ட் கைண்டுனா 0 <x <infinity. 49, the statistics, the large sample for single proposition. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் ப்ரொபோஷனாகவே உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. that is z equal to small p minus capital P divided by root of pq by n. ஸோ இது சிங்கிள் ப்ரொபோசிஷனுக்கு. ஸோ இது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா மீன், சிங்கிள் மீனுக்கு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா டபுள் மீன். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொபோசிஷன். ஸோ இங்கே 4மே ஆன்சரில் இருக்குது. இங்கே கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரொபோசிஷன் கேட்டாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொபோசிஷன் கீழே இருக்கிறது. ஸோ 4மே கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 50, மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் psi ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்.
சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்டம் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன? ஆப்ஷன் டி 1 மைனஸ் 2t பவர் n மைனஸ் n பை 2. 1 மைனஸ் 2t பவர் n மைனஸ் n பை 2 அப்படின்றது கரெக்டான ஆன்சர்.